டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது பயிற்சி 6.4 மூணாவது கணக்கு. ஏரியின் நீர்மட்டத்திலிருந்து h மீட்டர் உயரத்தில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து ஒரு மேகத்தின் ஏற்ற கோணம் θ1. ஏரி நீரில் விழும் மேக பிம்பத்தின் இறக்க கோணம் θ2 எனில் தரையிலிருந்து மேகத்தின் உயரம் என நிரூபின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுதான் ஏரி. இந்த ஏரியில் ஹச் உயரத்தில் ஒரு புள்ளி இருக்குது. ஏரியிலேருந்து ஹச் உயரத்தில் ஒரு புள்ளி இருக்குது. அந்த புள்ளியிலேருந்து இந்த மேகம் இருக்குல்லண்ணா, மேகத்தை θ1 டிகிரி கோணத்தில் பார்க்குறாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, இதுதான் ஏரியிலேருந்து மேகம், இந்த தொலைவு எக்ஸு. இது நமக்கு ஏற்கனவே ஹச்சுன்னு தெரியும். அப்போ இது என்னவாக இருக்கும்? எக்ஸ் மைனஸ் ஹச்சாக இருக்கும். அடுத்து இந்த பிம்பம், இதிலேருந்து இது வரைக்கும் உள்ள பிம்பம் எப்படி கிடைக்குதா? இங்கே கிடைக்கிது. இதிலிருந்து இது வரைக்கும் உள்ள பிம்பம் இங்கேருந்து இங்கே கிடைக்கிது. அப்போ இது என்னவாக இருக்கும்? இது எக்ஸாக இருக்கும். இதை எந்த கோணத்தில் பார்க்குறாங்கன்னா, θ2 கோணத்தில் பார்க்குறாங்க. அப்போ இந்த இடம் இது ஒரு செங்கோண முக்கோணம், சரியா? இது ஒரு செங்கோண முக்கோணம். ஃபஸ்ட்டு இந்த செங்கோண முக்கோணத்தை எடுத்துக்கிடுதோம், ரெண்டாக பிரிச்சுக்கிடுதோம். tan θ1 என்ன தெரியும்? எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். tan θ1 இந்த முக்கோணம் எடுத்துக்கிட்டோம். இப்போ எதிர்பக்கம் என்னவாக இருக்கும்? எதிர்பக்கம் இதை ஒய்ன்னு வச்சுக்கிடுவோம். எதிர்பக்கம் எக்ஸ் மைனஸ் ஹச் பை ஒய் அடுத்துள்ள பக்கம். அடுத்து இந்த முக்கோணம் எடுத்துக்கிட்டோம், θ2. இங்கே பாருங்கள், இந்த முக்கோணம் எடுத்தாச்சு, இந்த முக்கோணம். இப்போ இது எக்ஸ்னால் இது எக்ஸ் ப்ளஸ் ஹச்சாக இருக்கும். அப்போது tan θ2 ஈக்குவல் டு எதிர்பக்கம் என்னது? ஹச் ப்ளஸ் எக்ஸ் பை அடுத்துள்ள பக்கம் ஒய். அப்போ tan θ2 ஈக்குவல் டு ஹச் ப்ளஸ் எக்ஸ் பை ஒய். ஒய் அங்கே கொண்டு வந்துடலாமா? ஒய் ஈக்குவல் டு ஹச் ப்ளஸ் எக்ஸ் பை tan θ2. இது என்ன பண்ணுறோம்? இது tan θ1. ஒய் என்ன பண்ணுறோம்? ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஹச் பை tan θ1. இப்போ இந்த ரெண்டு ஒய்யையும் என்ன பண்ண போகிறோம்? சமப்படுத்த போகிறோம். அப்போ பாருங்கள், எக்ஸ் மைனஸ் ஹச் பை tan θ1 ஈக்குவல் டு ஹச் ப்ளஸ் எக்ஸ் பை tan θ2. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஏரியிலிருந்து மேகத்தின் உயரம் கேட்டிருக்காங்க. ஏரியிலிருந்து மேகம் எவ்வளவு? எக்ஸு. அப்போ எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணுறோம்? குறுக்கு பெருக்கல் பெருக்கிடுதோம். இந்த tan θ1 இங்கே போயிடும், tan θ2 இங்கே வந்துடும். tan θ2 எக்ஸ் மைனஸ் ஹச் ஈக்குவல் டு tan θ1 ஹச் ப்ளஸ் எக்ஸ். உள்ளே கொண்டு பெருக்கலாமா? எக்ஸ் இன்ட்டு tan θ2 மைனஸ் ஹச் இன்ட்டு tan θ2 ஈக்குவல் டு ஹச் இன்ட்டு tan θ1 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு tan θ1. இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரே சைடு கொண்டு வந்துடலாமா? இந்த ஹச் போகும்போது அங்கே ப்ளஸ் ஆயிரும், இது எக்ஸ் இங்கே வந்துடும். எக்ஸ் மைனஸ் tan θ2 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு tan θ1 ஈக்குவல் டு ஹச் இன்ட்டு tan θ1. இந்த மைனஸ் ஹச் இந்த சைடு போகும்போது ப்ளஸ் ஹச் tan θ2. இந்த ரெண்டுலேருந்து எக்ஸை வெளியில் எடுத்துட்டோம்னா tan θ2 மைனஸ் tan θ1 ஈக்குவல் டு ஹச்சை வெளியில் எடுத்துட்டோம்னா tan θ1 ப்ளஸ் tan θ2. இப்போ எக்ஸோட வேல்யூ தானே வேணும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஹச் இன்ட்டு tan θ1 ப்ளஸ் tan θ2 பை tan θ2 மைனஸ் tan θ1. இப்போ ஆன்சர் வந்துருச்சா? ஓகே, தேங்க்யூ.